வானொலி. இது இந்தியாவின் முதல்வரான சமுதாய வானொலி. அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 8ஆம் பாகம், நானோ தொழில்நுட்பம். வேகமாக முன்னேறி வரும் நானோ தொழில்நுட்பம் நம் வாழ்வின் பல்வேறு அம்சங்களில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. நானோ தொழில்நுட்பமானது நானோ அளவிலான பொருளின் கையாளுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் என்பதை பற்றிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பமாகும். நானோ அளவிலான பொருள் என்பது ஒரு மீட்டரில் பில்லியனில் ஒரு பங்கு ஆகும். இந்த தொழில்நுட்பம் ஏற்கனவே மருத்துவம், மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸ், ஆற்றல் அதாவது எனர்ஜி மற்றும் பொருள் அறிவியல், மெட்டீரியல் சயின்சஸ் போன்ற துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி ஆராய்ந்து அறிவோம். இன்று நானோ தொழில்நுட்பத்தின் அடிப்படைகளை ஆராய்வோம் மற்றும் அதன் பயன்பாடுகள், நன்மைகள் மற்றும் நெறிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நான் முன்பே குறிப்பிட்டது போல, நானோ தொழில்நுட்பம் என்பது நானோ அளவிலான பொருட்கள் மற்றும் அதை சார்ந்த கட்டமைப்புகளுடன் வேலை செய்வதை உள்ளடக்கியது. நானோ பொருட்களின் சிறிய அளவு காரணமாக அப்பொருட்கள் தனித்துவமான பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த அளவில் பொருட்கள் பெரிய அளவில் உள்ளதை விட வேறுபட்ட இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மற்றும் அணுசக்தி நுண்ணோக்கிகள் அதாவது அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் உட்பட நானோ பொருட்களை கையாளவும் ஆய்வு செய்யவும் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் பல்வேறு கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். நானோ தொழில்நுட்பம் என்பது உண்மையில் சிறிய விஷயங்களை பற்றியது. நீங்கள் ஒரு சிறிய எறும்பின் அளவிற்கு சுருங்க முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் அதைவிட சிறியதாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த சிறிய அளவில் விஷயங்கள் மிகவும் வித்தியாசமாக பார்க்கவும் நடந்து கொள்ளவும் தொடங்குகின்றன. இந்த மிகச் சிறிய தொகுதிகள் நானோ பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒரு மீட்டரில் சில பில்லியன்கள் அளவுள்ள சிறப்பான சிறிய துகள்கள் அல்லது கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். இந்த நானோ பொருட்கள் மிகவும் சிறியது. அதை உங்கள் கண்களால் கூட பார்க்க முடியாது. விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் இந்த நானோ பொருட்களை பயன்படுத்தி அற்புதமான விஷயங்களை உருவாக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் பயன்படுத்துகின்றனர். இந்த நானோ துகள்கள் மிகவும் சிறியதாக இருப்பதால் அவை பெரிய பொருட்களிலிருந்து வேறுபட்ட சிறப்பான பண்புகளை கொண்டுள்ளன. இந்த நானோ துகள்கள் அவை எவ்வளவு சிறியவை என்பதை பொறுத்து விஞ்ஞானிகள் மிகவும் வலிமையான, மிகவும் லகுவான பொருட்களை உருவாக்கலாம் அல்லது இதன் மூலம் பிற பொருட்களின் நிறங்களை கூட மாற்றலாம். எனவே நானோ தொழில்நுட்பம் என்பது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் நம்ப முடியாத விஷயங்களை உருவாக்க பயன்படுத்தும் சிறிய கட்டுமான தொகுதிகளின் உலகம் போன்றது. இந்த தொழில்நுட்பம் என்பது சிறந்த சக்திகளை கொண்ட பொருட்களை மிகச் சிறியதாக ஆக்குவது, அதன் மூலம் பல வழிகளில் மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு உதவுகிறது. இப்போது நாம் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் சாதனங்கள் சிறியதாகவும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் மாறும்போது அவற்றின் வளர்ச்சியில் நானோ தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மின்னணு சாதனங்களின் செயல்திறனை மேம்படுத்த நானோ வயர்கள் மற்றும் நானோ குழாய்கள் போன்ற நானோ அளவிலான கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நானோ எலக்ட்ரானிக்ஸ்
நெகிழ்வான மற்றும் அணியக்கூடிய மின்னணுவியலுக்கான சாத்தியக்கூறுகளை திறக்கிறது. இது ஸ்மார்ட் சாதனங்கள் மற்றும் சென்சார்களில் அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது. நானோ தொழில்நுட்பம் நமது ஆற்றல், அதாவது எனர்ஜி தேவைகளின் நிலையான முறையில் நிவர்த்தி செய்ய நம்பிக்கைக்குரிய தீர்வுகளை வழங்குகிறது. இது சூரிய மின்கலன்கள், ஆற்றல் சேமிப்பு சாதனங்கள் மற்றும் எரிபொருள் செல்கள் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. நானோ பொருட்கள் சோலார் பேனல்களின் செயல்திறனை மேம்படுத்தலாம், பேட்டரி செயல்திறனை மேம்படுத்தலாம், லகு ரக மற்றும் திறமையான ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் வளர்ச்சியையும் சிறப்பானதாக்கலாம். மேம்படுத்தப்பட்ட பண்புகளுடன் மேம்பட்ட பொருட்களை உருவாக்கும் திறனை நானோ டெக்னாலஜி கொண்டுள்ளது. நானோ அளவிலான பொருட்களை கையாளுவதன் மூலம் விஞ்ஞானிகள் வலுவான, லகுவான மற்றும் அதிக நீடித்த பொருட்களை உருவாக்க முடியும். பல்வேறு நானோ பொருட்களை இணைக்கும் நானோ கம்போசிட்டுகள் விண்வெளி, வாகனம் மற்றும் கட்டுமான தொழில்களில் பயன்பாடுகளுக்கு உரிய செயல்திறன் கொண்ட பொருட்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. நானோ தொழில்நுட்பம் சுகாதார பாதுகாப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. நானோ மெடிசின் இலக்கு மருந்து விநியோக அமைப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் பக்க விளைவுகளை குறைக்கும் அதே வேளையில் நோய்களுக்கான துல்லியமான சிகிச்சைகளை செயல்படுத்த அது முயல்கிறது. நானோ துகள்கள் குறிப்பிட்ட செல்கள், திசுக்கள் அல்லது கட்டிகளுக்கு மருந்துகளை கொண்டு செல்வதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் நச்சுத்தன்மையை குறைப்பதற்கும் வடிவமைக்கப்படலாம். மேலும் நானோ தொழில்நுட்பமானது நோயறிதல், இமேஜிங் மற்றும் மீள் உருவாக்கம் செய்யும் மருத்துவத்தில் முன்னேற்றங்களாக செயல்படுகிறது. இப்போ நாம நானோ டெக்னாலஜி பத்தின சில நன்மைகளை தெரிஞ்சுக்கலாம். நானோ தொழில்நுட்பம் நமது சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் சாதகமான பல நன்மைகளை வழங்குகிறது. இதில் சில முக்கிய நன்மைகளும் அடங்கும். அவற்றை இப்போது நாம் அறிந்து கொள்வோம். நானோ மெடிசின் அதிக இலக்கு மற்றும் பயனுள்ள சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும், பக்க விளைவுகளை குறைக்கிறது மற்றும் நோயாளியின் நலனை மேம்படுத்துகிறது. தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களில் வளர்ச்சிக்கு நானோ தொழில்நுட்பம் பங்களிக்கும். இது புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ் மீதான நமது சார்பை குறைக்க உதவுகிறது. நானோ தொழில்நுட்பம் திறமையான மாசு உணரிகள், அதாவது எஃபிஷியன்ட் பொல்யூஷன் சென்சார்ஸ், நீர் சுத்திகரிப்பு முறைகள் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை உருவாக்க உதவுகிறது. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்முறை. டிஃப்யூஷன் சம்பந்தமா ஒரு அறிவியல் செய்முறையை நமக்காக விளக்க இருக்கிறார் முனைவர் உத்ரா துரைராஜன் அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம். அண்ணா எஃப்எம் அறிவுக்கு விருந்து வழியா அடுத்த ஒரு செயல்முறை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம். பேனா, பேப்பர், செல்போன்ல குறிப்பு இதெல்லாம் தயாரா இருப்பீங்க. வாங்க டிஃப்யூஷன் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஊதுபத்தி, கற்பூரம் இதையெல்லாம் ஏத்தும் போது அந்த கமகம வாசனை எப்படி வருதுன்னு கேளுங்க. நம்மளையும் யோசிக்கலாம், ஏலக்காய் போட்டு இனிப்பு பண்ணா அந்த வாசம் எப்படி வருது? தனியா, ஜீரகம் இப்படி நிறைய சாமான்களை உணவுல சேர்க்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னு யோசிங்க. குழந்தைகளையும் கேளுங்க. ஏன்னா அந்த வாசனை, மனம் பரவுது. அதாவது அந்த வாசனை தரும் மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகள் பரவுது. சரி, எங்க பரவுது? காத்துல இல்ல நம்ம உணவு சாப்பிடும்போது நம்ம எச்சல்ல, எங்க அதுக்கான ஒரு மீடியா கிடைக்குதோ அந்த இடத்துல அது பரவுது. ஒரு ஊடகத்துக்குள்ள பரவுது. வீசிங் இருக்கவங்க அந்த மருந்தை பஃப் பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மருந்து ஸ்ப்ரேய வாயில வச்சு உள்ள இழுப்பாங்க. ஒரு சில நிமிடங்கள்ல அவங்க மூச்சு திணறல் நிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். மருந்து மாலிக்யூல்ஸ், மூலக்கூறுகள் நுரையீரல்ல போய் டிஃப்யூஸ் ஆகுது, அதாவது பரவுது. பல மருந்துகளும் இது போல ரத்தத்துல பரவி வேலை செய்யுது. அப்படின்னா டிஃப்யூஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தானே? இந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆகும் பரவக்கூடிய பொருட்களின் அட்டவணையை தயாரிங்க. அடுத்து இந்த அட்டவணையில திரவம், திண்மம், வளிமம், அதாவது அது லிக்விடா இல்ல சாலிடா இல்ல கேஸான்னு பிரிச்சு ஒரு கலர் கோட் கூட நீங்க போட்டுடலாம். சரிங்களா? நீங்க இனி வரைக்கும் பார்த்திருக்க எத்தனை பொருட்கள் பரவுகின்றன, அதுல கிளாசிபிகேஷன், குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த கிளாசிபிகேஷன் முக்கியம். அதுக்கான ஆக்டிவிட்டி தான் முதல்ல ஆக்டிவிட்டி. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், உங்க ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்க வடிவமைக்க முடியும். முக்கியமா எந்த செயல்பாட்டை செய்யும் போதும் கவனமும் பாதுகாப்பும் எச்சரிக்கையும் தேவை.
பெரியவங்க கண்காணிப்போடு செய்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? 6 டிரான்ஸ்பேரண்ட் டம்ளர், கொஞ்சம் இங்க், தண்ணீர், செல்போன் டைமர், 100 கிராம் கோதுமை மாவு, 5 சொட்டுகள் ஃபுட் கலர் இல்லைன்னாக்கா கொஞ்சம் கலர் இங்க், அது கூட போதும். இப்போ முதல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸியானது. வெப்பநிலை மாறும்போது பரவல் வேகம் மாறுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது டெம்பரேச்சர் மாறும்போது டிஃப்யூஷன் ரேட் மாறுமான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு டம்ளரில் இந்த அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்றுத்தில் சுடுநீர், இன்னொன்றுத்தில் குளிர்ச்சியான ஐஸ் கலந்த நீர், சில்லுன்னு தண்ணி வேணும். நீங்கள் நினைக்கிறது ரொம்ப சரி. ஒரே அளவு நீர் கண்ட்ரோல் பண்ணிட்டோமா? இங்கே எது மாறுது? வெரி குட். எது வேரியபிள்? வெப்பநிலை, அந்த நீரின் வெப்பநிலை. 3 டம்ளர் நீரையும் பக்கத்தில் வைங்க. அப்பதான் 3ஐயும் ஒரே சமயத்தில் நம்மால ஒப்பு நோக்க முடியும், அதாவது கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஒரே அளவு நீர் ஆயிடுச்சு. அதில் ஒரு சொட்டு இங்க ஒவ்வொரு டம்ளர் நீரிலையும் மெதுவா விடுங்க, கலக்க வேண்டாம். இப்போ மேலேந்து நீங்க விட்ட இங்க் டம்ளர் அடிவரை செல்ல எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு டைமரை வச்சு கண்டுபிடிங்க. அதாவது ஒரு இங்கு சொட்டை போட்டுட்டு டக்குன்னு செல்போனை ஆரம்பிச்சிடணும், டைமரை ஓட வைக்கணும். ஒவ்வொன்றுத்துலையும் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணி வைக்க போறீங்க. இதை அட்டவணைப்படுத்த போறீங்க. சுடு தண்ணியில் எவ்வளோ, சில் தண்ணியில் எவ்வளோ, அதே சமயத்தில் சாதாரண வெப்பநிலையில் இருக்கும் தண்ணீரில் எவ்வளோ, இது எல்லாத்துலேயும் ஒரே அளவு இங்க போட்டுட்டீங்க. இதை 3-4 முறை, முடிஞ்சா 10 முறை மீண்டும் மீண்டும் செய்து பாருங்க. ஏன்? அதுதான் ரிப்பீட்டபிலிட்டி. இப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க? ஒரு வெப்பத்திற்கும் வரும் விடையை சராசரி எடுங்க. அது வித்தியாசமா இருக்கும். அரை வெப்பத்தில் இருக்க விடைகளை சராசரி தனியா எடுங்க. சுடுநீரில் எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறத தனியா எடுங்க. இவை அனைத்தையும் ஒப்பிடுங்க. அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போலாமா? இங்குக்கு பதிலா வெவ்வேறு பொருட்களை ஒரே வெப்பநிலையில் இருக்கும் ஒரே அளவு நீரிலும் சொட்டு விட்டு பரவும் நேரத்தை குறித்து அட்டவணைப்படுத்துங்க. அதாவது இங்க் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று போடுங்க. பரவும் பொருளை வேறுபடுத்துறீங்க. ஸோ பரவும் பொருள் தான் இங்கே வேரியபிள். ஆனால் இவை எதில் பரவுதோ அதை மாற்றாமல் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணியே வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு பொருளும் எப்படி பரவுது, எவ்வளவு வேகமாக பரவுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போலாமா? ஆக்டிவிட்டி 3. பரவும் பொருட்கள்னு அட்டவணை போட்டிங்க இல்லையா? இதெல்லாம் வேகமா பரவணுமா, மெதுவா பரவணுமா, அப்படிலாம் அவசியம் இருக்கா? யோசிங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரட்டுமா? வாந்தி நிற்கிறதுக்கு ஒரு சின்ன டிஸ்பர்சிபிள் டேப்லெட் வாயில சட்டுன்னு வைப்பாங்க. அது உடனே வேலை செய்யணுமா, இல்லை 2 நாள் கழிச்சு வேலை செஞ்சா போதுமா? யோசிங்க. ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? அந்த மருந்துல இருக்க மூலக்கூறுகள், மாலிக்யூல்ஸ் நம்ம வாயில இருக்க எச்சல்ல கலந்து அதுக்கப்புறம் அது எங்க போய் வேலை செய்யணுமோ அந்த பகுதிக்கு போகுது இல்லைங்களா? ஒரு சில மருந்துகள் மெதுவா வேலை செய்யும். அப்ப அந்த பரவுதல் வேகம் எந்த அளவுன்னு அந்த மருந்து கம்பெனிக்காரங்க முடிவு பண்றாங்க. அதை எதை வச்சு? நமக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மருந்துகள் தயாரிக்கிறாங்க. சரி, கேஸ் இருக்கு நம்ம வீட்டில், அடுப்பு இருக்கு இல்லையா? அந்த அடுப்பு கேஸ்க்கு அதில் கேஸ் வெளியில் லீக் ஆகும்போது ஒரு வாடை, கெட்ட துர்நாற்றம் வரும். அதுக்கு ஏன் வருது? அதில் ஒரு கெமிக்கலை கலப்பாங்க. அது பேர் என்ன கண்டுபிடிங்க. உங்கள் புத்தகத்திலேயே கூட இருக்கும். அந்த நாற்றம் சட்டுன்னு காற்றுல கலந்து நமக்கு வரணுமா, இல்லை ஸ்லோவாக வரணுமா? ஏன் யோசிச்சிட்டிங்களா? போதும், இந்த விடையை எழுதுங்க. ஏன் டிஃப்யூஷன் ரேட், பரவல் வேகம் ஒரு சிலதுக்கு கம்மியா இருக்கணும், ஒரு சிலதுக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப இந்த பரவல் ரேட் பத்தி அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி போய் பார்க்கலாமா? 100 கிராம் கோதுமாவை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல. அதுல கொஞ்சம் ஃபுட் கலர் இல்லாட்டி இங்க் கொஞ்சம் கலந்துருங்க. இதை சாப்பிடக்கூடாது, நீங்க கட்டாயமா வாயில போட்டுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பூரி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க. இத 5 சரிசமமான பகுதிகளா இதை பிரிச்சிருங்க. எடை போட்டு பண்ணலாம் உங்ககிட்ட ஒரு சின்ன வேயிங் மிஷின் இருந்தா. இல்லைன்னா நீங்க ஏற்கனவே கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்காக கன அளவு மானி ஒன்று பண்ணீங்களா? அதனால அதுல இந்த பூரி மாவை என்ன பண்றீங்க, போட்டு ஒரே வால்யூம் இருக்க மாதிரியும் சரிசமமா பிரிக்கலாம். எத்தனை பகுதிகள்? 5 பகுதிகள். ஒரு பகுதியை வட்டமா சப்பாத்தி போல மெல்லிசா இடுங்க.
2வது பகுதியை உருண்டையா உருட்டி தனியா வச்சிருங்க. 3வது பகுதியை உருளை வடிவத்தில் சிலிண்டர் நீளமா அப்படியே மெல்லிஸ் கம்பி மாதிரி பண்ணிடுங்க. 4வது சிறிய விட்டமுடைய கொஞ்சம் தடியா இருக்க ஒரு வட்ட வடிவ சப்பாத்தி. முதல் சப்பாத்தி மெல்லி சப்பாத்தி, 4வது சப்பாத்தி கொஞ்சம் தடியான சப்பாத்தி. 5வது பகுதியை சிறு சிறு உருண்டைகளா உருட்டுங்க. குட்டி குட்டி உருண்டை அதெல்லாம் ஒண்ணா வச்சிருக்கீங்க. சரிங்களா? ஸோ 5 விதமான வடிவங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இதனோட வால்யூம் ஆர் மாஸ் சேம் தான். 5 டம்ளர்ல நீர் நிரப்புங்க. சபாஷ், மிகவும் சரி. ஒரே அளவு நீர், ஒரே வெப்பநிலை, அறை வெப்பநிலைன்னு வச்சுக்கலாம். இந்த 5 டம்ளர்லையும் நீங்க வச்சிருக்க பல பரப்பளவு உள்ள உங்க ஷேப் மாற மாற என்ன ஆகுது, பரப்பளவு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா மாறுது இல்லையா? ஒன்று பெருசா இருக்கு, ஒன்று சின்னதா இருக்கு. இந்த வடிவங்களை போட்டு முழுக விட்டுடுங்க. 5வது டம்ளர்ல அந்த சின்ன 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 மணிகள் போட்டிருக்கீங்க இல்லையா, குட்டி குட்டியா பண்ணிருக்கோம் இல்லையா, அதை உள்ள போட்டுருங்க. செல்போன் டைமர் ஆன் பண்ணுங்க. ஒவ்வொரு 3 நிமிடத்துக்கு பிறகும் நீர் எந்த அளவு நீரம் மாறி இருக்குன்னு அட்டவணைப்படுத்துங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷன், குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன். கொஞ்சம் தான் நிறம் மாறி இருக்கு, கொஞ்சம் நிறைய மாறி இருக்கு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் மாறி இருக்குன்னு ஒரு டிக்கு டிக்கா கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன். நீர் அதே அளவு, அந்த எடுத்துக்கிட்ட சப்பாத்தி மாவு அதுல இருக்க இங்க் எல்லாமும் அதே அளவு. ஆனால் நீங்க என்ன பாப்பீங்கன்னாக்கா இந்த கலர் சேஞ்ச் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வித ஆய்வு முறை. இதை ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், எந்த வடிவம் பரவல் நிகழ அதிகம் உதவுதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன், எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம நுரையீரல் எடுத்துக்கோங்க. அதுல ஆயிரக்கணக்கான ஆல்வியோலி நுண் அறைகள் குட்டி குட்டி குட்டியா பலூன் மாதிரி இருக்கு நம்மளோட லங்ஸ் உள்ள. ஆனா ஹார்ட்டை பாத்தீங்கன்னா 4 பெரிய சாம்பர்னு சொல்லுவோம், பெரிய பெரிய 4 அறை. ஏன் இருதயம் 4 அறை, ஆனா லங்கு ஏன் குட்டி குட்டியா இருக்கு? எது மாதிரி இருக்கு, நீங்க 5வது சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்களே குட்டி குட்டி மணியா, அந்த மாதிரி தான் இருக்கு. நான் இப்ப அதுக்கான கடைசி விஷயத்துக்கு காரணம் சொல்ல போறது இல்ல, நீங்களே அந்த உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க போறீங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு தட்டையான ஒரு கோதுமை மாவை நம்ம தண்ணியில போடும்போது எவ்வளவு வெளியில அந்த கலர் வருதுன்னு பாருங்க. அந்த குட்டி குட்டி மணியா இருக்கு இல்லையா, அதை நீங்க போடும்போது எவ்வளவு கலர் வெளியில வருதுன்னு பாருங்க. அறிவியல் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உத்ரா துரைராஜன். தொடர்ந்து நம்ம கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். CNR ராவ் என்று அழைக்கப்பட்ட சிந்தாமணி நாகேச ராமச்சந்திர ராவ் அவர்கள் வேதியியல் மற்றும் பொருள் அறிவியல் துறையில் உலகின் முன்னணி நிபுணர்களில் ஒருவர். அவர் தொலைநோக்கு விஞ்ஞானி, கல்வியாளர் மற்றும் இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சிக்காக வாதிடுபவர் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். இவர் பல தசாப்தங்களாக நீடித்த புகழ்பெற்ற வாழ்க்கையை கொண்டிருக்கும் ஒரு விஞ்ஞானி ஆவார். நானோ பொருட்கள், திடநிலை வேதியியல் மற்றும் நாவல் பொருட்களின் தொகுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சி மற்றும் புரிதலுக்கு அவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். சிறந்த இந்திய விஞ்ஞானியான CNR ராவ் அவர்கள் ஜூன் 30, 1934 இந்தியாவின் பெங்களூரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவியலில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்திய அவர் தனது கல்வியை மிகுந்த அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் அறிவியலில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த அவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் அவர் அமெரிக்காவில் உள்ள பர்டியூ பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றார். முனைவர் பட்டம் பெற்ற பிறகு இந்தியா திரும்பிய அவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc-ல் ஆசிரியரானார். பின்னர் அவர் வேதியியல் துறையின் தலைவராக ஆனார் மற்றும் இறுதியில் 1984 முதல் 1994 வரை IISc-ல் இயக்குநராக பணியாற்றினார். CNR ராவ் அவர்கள் தனது தொழில் வாழ்க்கையில் 1600க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் மற்றும் 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவரது ஆராய்ச்சி முதன்மையாக திடநிலை மற்றும் பொருட்கள் வேதியியலில் கவனம் செலுத்துகிறது. இவரது ஆராய்ச்சி வேதியியல் தொகுப்பு, படிகவியல் மற்றும் நாவல் பொருட்கள் ஆகியவற்றின் பண்புகளையும் பல்வேறு அம்சங்களையும் ஆராய்கிறது. நானோ துகள்கள், நானோ குழாய்கள் மற்றும் கிராஃபீன் உள்ளிட்ட நானோ பொருட்களின் தொகுப்பு, பண்புகள் மற்றும் பயன்பாடுகளை புரிந்து கொள்வதில் CNR ராவ் அவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை செய்துள்ளார். மின்னணுவியல், ஆற்றல் மற்றும் மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்பாடுகளுடன் நானோ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு அவரது பணி வழிவகுத்துள்ளது.
CNR ராவ் அவர்களின் அறிவியலுக்கான குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் அவருக்கு ஏராளமான பாராட்டுகளையும் சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்று தந்துள்ளது. 1982 ராயல் சொசைட்டியின் ஹியூக்ஸ் பதக்கம், 1974 பத்மஸ்ரீ விருது, 1985 பத்ம விபூஷன் விருது மற்றும் 2014 இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்ன விருது உட்பட பல மதிப்புமிக்க விருதுகளை அவர் பெற்றுள்ளார். அவர் உலகெங்கிலும் உள்ள மதிப்பிற்குரிய பல்கலைக்கழகங்களிலிருந்து பல கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றுள்ளார் மற்றும் ராயல் சொசைட்டி, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் மற்றும் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அமெரிக்கா உள்ளிட்ட பல அறிவியல் சங்கங்களின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது அறிவியல் சாதனைகளுக்கு அப்பால் CNR ராவ் அவர்கள் இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வியை மேம்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவுதல், ஒத்துழைப்பை வளர்ப்பது மற்றும் இளம் விஞ்ஞானிகளுக்கான வழிகாட்டுதல் போன்றவற்றில் அவர் முக்கிய பங்கை வகித்துள்ளார். அவரது முயற்சிகள் இந்தியாவில் அறிவியல் ஆராய்ச்சியின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளன மற்றும் எண்ணற்ற மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. நானோ பொருட்கள் மற்றும் திடநிலை வேதியியல் பற்றிய அவரது ஆராய்ச்சி தொலைநோக்கு தாக்கங்களை கொண்டுள்ளது, தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கான புதிய வழிகளை திறக்கிறது. ஒரு கல்வியாளராகவும் அறிவியல் ஆராய்ச்சிக்கான முன்னோடியாகவும் இருக்கும் CNR ராவ் அவர்கள் அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளுக்கு ஊக்கமளித்து வழிகாட்டி வருகிறார். அறிவியல் சமூகம் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்திலும் அழியாத முத்திரையை பதித்து வருகிறார் டாக்டர் CNR ராவ் அவர்கள். அடுத்து வருவது அறிவியல் செய்திகள். நானோ டெக்னாலஜி என்ற சொல் முதலில் இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்மனால் 1959 அவரது புகழ்பெற்ற விரிவுரையான There's Plenty of Room at the Bottom மூலம் உலகிற்கு வந்த சொல். நானோ என்கிற சொல் கிரேக்க வார்த்தையான நானோஸ் என்பதிலிருந்து வந்தது, அதாவது குள்ள அல்லது குள்ள மீன் என்று அதற்கு பொருள். நானோ தொழில்நுட்பம் முற்றிலும் புதிய கருத்தல்ல. ரோம் மற்றும் மெசபடோமியாவில் உள்ள பழங்கால கைவினை கலைஞர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நானோ துகள்கள் கொண்ட கண்ணாடியை உற்பத்தி செய்யும் போது நானோ தொழில்நுட்பத்தை அறியாமல் பயன்படுத்தினர். இதன் விளைவாக அழகிய மற்றும் பிரகாசமான நிறங்கள் கிடைத்தன. ஒரு நானோமீட்டர் மிகவும் சிறியது. மனித முடியின் அகலத்துடன் ஒப்பிட்டால் முடியின் அகலத்தில் 80,000 நானோமீட்டர்களை பொருத்த முடியும். நானோ தொழில்நுட்ப துறையானது இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொருள் அறிவியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது. இயற்கைக்கு அதன் சொந்த நானோ தொழில்நுட்பம் உள்ளது. உதாரணமாக பட்டாம்பூச்சிகளின் இறக்கைகள் மற்றும் தாமரை இலைகள் நானோ அளவிலான அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை நீர் எதிர்ப்பு மற்றும் வண்ணம் போன்ற தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. நானோ தொழில்நுட்பம் ஃபேஷன் துறையிலும் அதன் பயன்பாட்டுகளை கொண்டுள்ளது. கதை எதிர்ப்பு, சுருக்கமில்லாத அல்லது ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலம் நிறத்தை மாற்றும் திறன் கொண்ட துணிகளை உருவாக்க இது பயன்படுத்தலாம். உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதில் நானோ தொழில்நுட்பம் பங்கு வகிக்கிறது. உணவில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அல்லது அசுத்தங்களை கண்டறிந்து அதன் தரத்தை உயர்த்தி செய்வதற்காக விஞ்ஞானிகள் நானோ சென்சார்களை உருவாக்கி வருகின்றனர். நானோ தொழில்நுட்பத்தின் ஆய்வு கிராஃபைன் போன்ற புதிய பொருட்களை கண்டுபிடிக்க வழிவகுத்தது. கிராஃபைன் ஒரு தேன்கூடு பின்னல் வடிவில் அமைக்கப்பட்ட கார்பன் அணுக்களின் ஒற்றை அடுக்கு. இது நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானது, இலகுருக மற்றும் மின்சாரத்தின் சிறந்த கடத்தி ஆகும். நானோ தொழில்நுட்பம் சில சன்ஸ்கிரீன் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. சில சன்ஸ்கிரீன்களில் நானோ துகள்கள் உள்ளன. அவை சருமத்தில் வெளிப்படையானதாக இருக்கும்போது சிறந்த புற ஊதா பாதுகாப்பை வழங்குகிறது. நானோ தொழில்நுட்பம் சுயமாக சுத்தம் செய்யும் மேற்பரப்புகளை உருவாக்க உதவுகிறது. நானோ துகள்களை வண்ணப்பூச்சிகள் அல்லது பிற பூச்சிகளில் சேர்ப்பதன் மூலம் மேற்பரப்புகள் அழுக்கு, நீர் மற்றும் பாக்டீரியாவை விரட்டலாம். நீர் வடிகட்டுதல் அமைப்புகளில் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். நானோ துகள்கள் நீரிலிருந்து அசுத்தங்கள் மற்றும் மாசுகளை நீக்கி குடிப்பதற்கு பாதுகாப்பானதாக ஆக்குகிறது. நானோ தொழில்நுட்பம் ஆற்றல் சேமிப்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. மிகவும் திறமையான பேட்டரிகள் மற்றும் சூப்பர் கெப்பாசிட்டர்களுக்கான நானோ பொருட்களை உருவாக்கும் பணியில் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நானோ தொழில்நுட்பத்தால் மருத்துவத்துறை பெரிதும் பயனடைகிறது. விஞ்ஞானிகள் நானோ அளவிலான மருந்து விநியோக அமைப்புகளை உருவாக்கி வருகின்றனர். அவை உடலில் உள்ள குறிப்பிட்ட செல்களை குறிவைத்து மருந்துகளின் செயல்திறனை மேம்படுத்தி பக்க விளைவுகளை குறைக்கின்றன.
எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்வது போன்ற சுற்றுச்சூழல் பயன்பாடுகளுக்காகவும் நானோ தொழில்நுட்பம் ஆராயப்படுகிறது. நானோ துகள்கள் எண்ணெயை உறிஞ்சி நீரிலிருந்து அதை அகற்ற உதவுகின்றன, சுற்றுச்சூழலை சரி செய்யும் முயற்சிகளுக்கு பங்களிக்கின்றன. நேயர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நானோ தொழில்நுட்பம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். நிறைவாக, நானோ தொழில்நுட்பம் என்பது நம் உலகத்தை மாற்றும் மகத்தான ஆற்றலை கொண்ட ஒரு வசீகரிக்கும் துறையாகும். இது ஹெல்த் கேர், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி மற்றும் மெட்டீரியல் சயின்சஸ் ஆகியவற்றில் அற்புதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இளம் வயதினராக நானோ தொழில்நுட்பத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்வது அதன் முக்கியத்துவத்தை பாராட்டவும் எதிர்கால வாழ்க்கை பாதைக்கான சாத்தியங்களை திறக்கவும் அனுமதிக்கிறது. எவ்வாறாயினும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நானோ தொழில்நுட்பத்தின் பொறுப்பான மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உறுதி செய்வது மற்றும் நெறிமுறைகளை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானது. நானோ தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்வது பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 8ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு விருந்து கல்லூரி.